அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட கட்சியின் மாநில தலைவர் முபாரக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்வதற்காக எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக எஸ்டிபிஐ கட்சியினருக்கு இன்று அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியானது அதிமுக தலைமையின் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. இந்த திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு இப்ப வேட்பாளர் தேர்வு செய்யும் மாநில செயற்குழு கூட்டமானது சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ தலைமை அலுவலகத்தில் சட்ட நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. தேசிய பார்வையாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய வேட்பாளராக தற்போது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய முகமது முபாரக் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வந்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு கடையநல்லூர் தொகுதியிலும், 2014ஆம் ஆண்டு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலும், கடந்த 2021ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு இருக்கிறார். இவர் 5 முறை மாநில பொதுச் செயலாளராக 5 ஆண்டுகள் மாநில பொதுச் செயலாளராக இருந்த நிலையில தற்பொழுது மாநில தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சியினருக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில திண்டுக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் எஸ்டிபிஐ வேட்பாளராக முகமது முபாரக் போட்டியிட இருக்கிறார். சின்னம் தனி சின்னத்தில் போட்டியிடாமல் அஇஅதிமுக இரட்டை இலை சின்னத்திலேயே தான் போட்டியிட இருப்பதாகவும் அவங்க கூட்டத்தில் முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.